ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஆட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃப்எக்ஸ்னு போட்டு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மேஜிக்னு. மேஜிக் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக ஃப்ளோரான்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த ஃப்ளோரா எஃபெக்டை செலக்ட் பண்ணாவே நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் கலர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ மேஜிக் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளோராங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து டிக் ஐக்கான் மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஐக்கான் கொடுத்துட்டு மேலே சேவ் பண்ணுற ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பிக்சார்ட் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம பிக்சார்ட்டில் சேவ் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரூம் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி தந்துடும். இந்த ஆப்பில் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஆப் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இதில் டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் மேலே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாவே இதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கேலரி. இப்போ வந்து இமேஜ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. VPN கனெக்ட் பண்ணிவிட்டு CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தண்டர் VPN வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த VPN வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்க்கு எடிட் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜும் பிக்சார்ட்டில் எடிட் பண்ண இமேஜும் 2 இமேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 2 இமேஜ் ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த BGM வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த BGMோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ BGM ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் BGM ஆட் பண்ணிட்டேன். இந்த BGM தகுந்த மாதிரி நீங்கள் இமேஜை வந்து கடைசி வரை அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த BGMக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் தள்ளி முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த டியூரேஷனில் வச்சுட்டு இப்போ ஓவர்லே கொடுத்துட்டு ஆட் ஓவர்லே வந்து கொடுங்க. ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணியிருப்பீங்க, பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் கூட ஃபிட் ஆகிற மாதிரி இந்த இமேஜ் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லேயில் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் PNG வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் வந்து போய்க்கோங்க. அனிமேஷனில் போனீங்கன்னா அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் வைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கடைசியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன் வைப்னு இருக்கும், அந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்க்ரீன் வைப்னு, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அந்த ஸ்க்ரீன் வைப்புங்கிற எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதோட டியூரேஷன் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அனிமேஷனில் போயிட்டு அதை வந்து 1.6 வச்சுக்கோங்க. அதோட செகண்ட்ஸ் வந்து 1.6 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜுக்கு சென்டரில் ஒரு ஒயிட் பார் மாதிரி இருக்கும்,
அதை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மாஸ்க்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்கில் போயிட்டு எரேசர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இதுதான் டிரான்சிஷன் எஃபெக்ட். இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜுக்கும் சென்டரில் இருக்கும் இந்த எஃபெக்ட். இந்த 2 இமேஜுக்கும் சென்டரில் இருக்கிற எஃபெக்ட் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த 2 டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டெக்ஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அதில் ரைஸ் ஆஃப் ட்ராகன் வந்து மேலே வச்சுருங்க. ட்ராகன் இருக்கும், ரைஸ் ஆஃப் தங்கிறத மேலே வச்சுருங்க, ட்ராகனுங்கிறது இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 கீஃபேம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி, செகண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வர மாதிரி நம்ம கீஃபேம் ஆட் பண்ண போகிறோம். 2 கீஃபேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீஃபேமில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து மறைச்சி ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கீஃபேமில் வந்து சென்டராக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2 கீஃபேம் தான். இப்போ நான் 2 கீஃபேம் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கீஃபேமில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீஃபேம்லேருந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து லெஃப்ட் சைடு ஹைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கீஃபேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி அடுத்த இமேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. 2வது இமேஜ்லையுமே அதுக்கு ஆப்போசிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜுக்கு எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ லேயரில் வந்து போய்க்கோங்க. இந்த மாதிரி லேயரில் போயிட்டு அந்த ரைஸ் ஆஃப் தங்கிறத பேக்ரவுண்டில் வந்து வச்சுக்கோங்க. லேயர்னு கீழே ஒரு ஆப்ஷனே இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரைஸ் ஆஃப் த வந்து பின்னாடி போயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வீடியோ எஃபெக்டில் போனீங்கன்னா இதில் ஷேக்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து ஒரு 31 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எஃபெக்டை வந்து கடைசி வரையிலும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆலில் கொடுத்துருங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகணும். மறக்காமல் இந்த ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆலில் செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.